டாக்டர், இந்த பாகக்கான்னு எடுத்துக்கிட்டா, நீள சைஸ் பாகக்கா ஒண்ணு இருக்கு. அப்புறம் மீடியம் சைஸ் இருக்கு. அப்புறம் குட்டி குட்டியா இருக்குது. இந்த 3 பாகற்கால ஹெல்த் வைஸ் எது ரொம்ப பெனிஃபிட் டாக்டர்? இதில் 3ல் வந்து தவிர்க்க வேண்டியது பெரிய பாவக்காய் தான். ஓ! அது வந்து நீளமான பாகக்காய். ம். அது பொதுவா உணவுல சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து ம். சித்தர்கள் பாடல்கள்ல இருக்குது. என்ன அவங்க காரணம் சொல்றாங்கன்னா, அதில சின்ன புளிப்புத்தன்மை அதில இருக்கும். இந்த கசப்பும் புளிப்பும் சேர்ந்த அந்த பாகக்காய் அப்படிங்கிறது புளிப்புங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதனால அத கடிச்சு பார்த்து புளிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதில புளிப்பு தன்மைங்கிறது நுட்பமாக அதில உள்ள கலந்திருக்கும். ஸோ ம். இந்த கலவை அப்படிங்கிறது வந்து பொதுவாக செரிமான தன்மைக்கு நல்லதில்ல. அதை நீக்கிடுறது நல்லதுன்னு சித்தர் பாடல்கள் சொல்லியிருக்குது. அதனால அத நம்ம வந்து ம். தவிர்த்திடலாம். 2வது சொல்லக்கூடிய பாகக்காய்க்கு பேரு, முதல்ல சொன்னது கொம்பு பாகல்னு பேரு. ம். 2வது சொன்னக்கூடிய பாகக்காய் அப்படிங்கிறது வந்து நாட்டு பாவக்கான்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டு பாவக்காங்கிறது மீடியம் சைஸ். ம். அது வந்து சமையலுக்கு மிகச்சிறந்தது. அதில கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் மீடியமா இருக்கும். வேற வந்து புளிப்பு கிடையாது, மத்தது கிடையாது. துவர்ப்பு இருக்கும். அத வந்து உணவுல சமைக்கிறதுக்கு, குழம்புல போடுறதுக்கோ, அல்லது பொரியல் பண்ணுறதுக்கோ, ம். அல்லது நம்ம வந்து ஆ இது மாரி கூட்டு மாரி பண்ணுவோம். அந்த மாரி பண்ணுறதுக்கோ மிகச்சிறந்தது அப்படிங்கிறது வந்து நாட்டு பாவக்காய். ம். 3வது வந்து மிதிப்பாகல் ம். அப்படிங்கிறது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். அதுக்கு பேர் மிதிப்பாகல்னு பேரு. அதுக்கு வந்து மருத்துவ குணம் ஜாஸ்தி. கசப்பு தன்மையும் ஜாஸ்தி. துவர்ப்பு தன்மையும் ஜாஸ்தி. அதில வந்து நார்ச்சத்தும் அதிகம். ம். ஸோ அந்த மிதிப்பாகல் அப்படிங்கிறது வந்து மருந்து. நீங்க கேட்டதுக்கு சொன்னேன்னா, மிதிப்பாகல மருந்து அப்படின்னு வச்சுக்கலாம். ம். மீடியம் சைஸ் நாட்டு பாவக்காய் அப்படிங்கிறது வந்து உணவு அப்படின்னு வச்சுக்கலாம். ம். கொம்பு பாகல் அப்படிங்கிறத தவிர்க்க வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில். ஓகே.